அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வாரம் மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிடுச்சு. சிறப்பான வரவேற்பெல்லாம் பெற்று மிக சிறந்த படம், காமெடி படம் பேரோடையே பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றிருந்தது. இந்த படத்தில் ப்ரீ புக்கிங் அதிகமாக இருந்தது. நல்ல காமெடி படம் அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு ஒரு படம் தான் குருவாயூரப்பன் அம்பலநடையில். இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடும் பிளாக் பஸ்டர் வெற்றின்னு இந்த வருஷம் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஏன்னா மலையாளத்தில் வருஷம் வருஷம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஹிட் ஆகிடும். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜெய 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 ஹே அந்த படம் பேசில் ஜோசப் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய காமெடி படம் தான். தமிழ்நாட்டிலையும் நல்லா ஓடிச்சு, ஓடிடிலையும் கொண்டாடப்பட்ட படம். அந்த படத்தோட இயக்குனர் விபின் தாஸ் தான் இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு. இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, விபின் தாஸ். அது இல்லாமல் இந்த படத்தை ஹீரோவான பிருத்திவிராஜ் தான் இந்த படத்தை கோ ப்ரொடியூசராக பண்ணியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பாருங்க பிருத்திவிராஜ் அவர்களுக்கு இந்த படத்துக்கு மேலேன்னு சொல்லி நம்ம நம்பலாம். மலையாளத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷம் வருஷம் ஒரு காமெடி படம் ஹிட் ஆகிடுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜெய 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 ஹே, அப்புறம் அதுக்கப்புறமா ப்ரோ டேடி அப்படின்னு காமெடி படங்கள் கண்டிப்பாக அங்கே வரவேற்பு பெறும். அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் ரோமாஞ்சனம் படம் கூட ஒரு காமெடி பேஸ்டு ஹாரர் சப்ஜெக்ட் தான். அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. அந்த வகையில் 2024 இப்போ அந்த மாதிரியான படங்கள் வரலையென்ற குறைய போகிறதுக்காக மலையாளத்தில் வந்திருக்க படம் தான் குருவாயூரப்பன் அம்பலநடையில். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு மைல்டு காமெடி நம்மளை படத்தை ஃபீல் குட்டாக ரசிக்க வைக்குது. அது இல்லாமல் இந்த படம் ஃபேமிலியோட குடும்பத்தோடு பார்க்கலாம். குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவில் எப்படி புரட்சி திலகம் பாக்யராஜ் அவர்கள் படம்லாம் நல்லா ஒரு மைல்டு காமெடியோட எல்லாரையும் கவர்ற அளவுக்கு ஜனரஞ்சகமாக இருக்கும். அந்த மாதிரி டைப்பான படம் இது. ஸோ இந்த படம் இப்போ நம்ம ஊர் தேட்டர்களில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு இந்த படம் சிறப்பான படம். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி ஹிட் ஆச்சு, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு மலையாளத்துலன்றதுக்கான விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்கேன் அப்டேட்டடாக. ஸோ அதனால் நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த படம் குழந்தைங்களோட பார்க்கலாமா, இல்லை அடல்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படமா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஓடிடிலையும் சரி வரும்போதும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இந்த விமர்சனத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ பாசில் ஜோசப் கல்ஃப் கண்ட்ரீஸில், அதாவது துபாயில் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலி நல்ல செட்டில்டான ஃபேமிலி. அவருக்கு ஒரு தம்பி, அம்மா, அப்பா எல்லாமே கேரளாவில் இருக்காங்க. அது இல்லாமல் அவருக்கு கல்யாணம் வயசு ஆகிட்டதால் அவருக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த மாதிரி கண்டிஷனு. அவர் பார்த்துருக்க பொண்ணு தான் அனஸ்வரராஜன். அனஸ்வரராஜன் ஃபேமிலியில் அதுவும் வெல் செட்டில்டு ஃபேமிலி தான், கேரளாவில் இருக்காங்க. அந்த அனஸ்வராவோட அண்ணன் மட்டும் பாம்பேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் பிருத்திவிராஜ். அதாவது ஹீரோவுக்கு மச்சான் கேரக்டரில் வர்றாரு பிருத்திவிராஜ், அனஸ்வராக்கு அண்ணன். அனஸ்வரா ஃபேமிலியில் அப்பா, அம்மா, அனஸ்வரா ஒரு பொண்ணு, அப்புறம் பிருத்திவிராஜ் பையன். இப்படி போய்கிட்டு இருக்கப்போ இவங்க இந்த மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பாசில் ஜோசப்புக்கும் அனஸ்வரராஜனுக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட அண்ணனான பிருத்திவிராஜ் இவரோட ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. மச்சான் முறைக்கு வரும். அவர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆகி இவருக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாரு. ஏன்னா பாசில் ஜோசப் ஒரு லவ் ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வர்றதுக்காக ஒரு 5-6 வருஷம் மீண்டு வரதுக்காக அதில் டென்ஷனில் இருப்பார். இவர் தான் ஆறுதல் படுத்தி நல்வழிப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் பிருத்திவிராஜ். ஸோ அதனால் அவருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் பாசில் ஜோசப்க்கு பிருத்திவிராஜ் இல்லை. ஸோ பிருத்திவிராஜும் இவரோட கேரக்டர் பிடிச்சி போயிடும். 2 பேரும் அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்காக கேரளாவுக்கு வந்துடுறாரு பாசில் ஜோசப். அதே டயத்தில் பாம்பேலேருந்து இவரும் பிருத்திவிராஜும் சென்னைக்கு வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நல்ல கலகலப்பாக சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆகுது அவங்க மீட்டிங்கு. அதுக்கப்புறம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத ட்விஸ்ட்டு நடக்குது. அது பாசில் ஜோசப்பால் அந்த கல்யாணத்திலே நிறுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ட்விஸ்ட்டாக போய் முடியுது. அப்புறம் என்ன நடந்தது, இவங்க கல்யாணம் நடந்தது, அனஸ்வரராஜனும் அப்புறம் பாசில் ஜோசப் கல்யாணம் நடந்ததா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது பரபரப்பான ஒரு ட்விஸ்ட்டோட முடிகிற ஒரு ஃபீல் குட்டான ஒரு கிளைமேக்ஸோட முடிகிறது தான் பேலன்ஸாக ஆரம்பிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா படம் நல்ல ஒரு காமெடியான, ஃபீல் குட்டான, ஃபேமிலி பாண்டிங்கு நிறைஞ்ச ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. காமெடி எங்கேயும் திணிக்கப்படாமல் ஆர்கானிக் இருக்குது. அது இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனாலேயே படம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இயக்குனர் விபின் தாஸ் ஏற்கனவே ஜெய 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 ஹே அந்த படம் 2 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மலையாளத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, எல்லா ராலையும் பார்க்கப்பட்ட படம். ஓடிடியில் வரும்போது கொண்டாடி தீர்த்துட்டாங்க அந்த படத்தை. அந்தளவு சிறப்பான படத்தை கொடுத்த இயக்குனர் விபின் தாஸ் தான். ஒரு காமெடி டைலாகாக பேர் பெற்றவர். அந்த படத்தில் அப்பாவி நடிப்பு கொடுத்துருப்பார் பாசில் ஜோசப். அதே கூட்டணி தான் இந்த படத்துலேயே வந்திருக்கு. இப்போ இதில் பிருத்திவிராஜ் இணைஞ்சிருக்காரு. ஆடு ஜீவிதம் படம் கொஞ்சம்
சோகமான சப்ஜெக்ட். அதுலேருந்து ஒரு ஃபீல் குட்டான படம் வந்து இப்போ இந்த படத்தில் பண்ணியிருக்க பிருத்திவிராஜும் இந்த படத்தில் இருக்காரு. ஸோ இனி படத்தோட கேஸ்டிங் பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் பார்த்தா பாசில் ஜோசப் தான் படத்தில் பின்னி படம் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம புரட்சி திலகம் பாக்யராஜ் அவர்கள் மாதிரியான ஒரு பாணியான ஆக்டிங்கு, எப்படி அவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் படத்தில் வந்து சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் அசட்டு வெளிவரும். அதே மாதிரியான நடிப்பை வந்து எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவு, தாய் குழந்தைங்கள்லேருந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவு ஜனரஞ்சகமாக பண்ணியிருக்கார் பாசில் ஜோசப். ஜெய 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 ஹே படத்துலேயே அவரோட நடிப்பு வந்து கவனம் ஈர்த்துச்சு. அவர் வந்து நடிகர் மட்டும் இல்லாமல் இயக்குனராக இருக்கிறதால கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டு. அவர் வந்து மின்னல் முரளியான படங்களும் இயக்கியிருக்காரு. அவர் டைரக்ஷன்லேயும் நல்ல சிறப்பானவர். நடிப்புலேயும் சமீப படங்கள்லாம் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ வர படங்கள்லாம் நல்லா இருக்கும்னு நான் கேரண்டி கொடுக்குற அளவுக்கு சிறப்பான இது. காமெடி நல்லா பண்ணுவார். அது மாதிரி சென்டிமெண்ட் சீன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார். தாய் குழந்தைங்களுக்கு அவர் அளவுக்கு ஜனரஞ்சமான காட்சிகள் நல்லா பண்ணுவார். இந்த படத்துலையும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனாலே இந்த படம் ஃபீல் குட்டாக வந்திருக்கு. அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் பிருத்திவிராஜுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் நெகட்டிவ் கலந்த காமெடி கேரக்டர். ப்ரோடடியில் எப்படி காமெடியில் பின்னி பால் எடுத்துகிட்டு போகிறோம், அதே அளவுக்கு இதுலேயும் காமெடி டைலாக்லாம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவருக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அவரும் கேரக்டர் நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜ் வந்து அது கொஞ்சம் வில்லன் மாதிரி கேரக்டராகவும் இருக்கணும், ஆனால் தெரியவும் கூடாதுன்ற அளவுக்கு மைல்டாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் வந்து அனஸ்வரா ராஜன், நிக்கிலா விமல் இவங்க 2 பேருமே கேரக்டர் நல்லா இருக்குது. ஆனால் நிக்கிலா விமல் கேரக்டர் நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள கேரக்டர். அவங்கள சுற்றி தான் கதை கிளம்பி நகரும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமான மைண்ட்லேயே நடித்த மாதிரி இருக்குது. அனஸ்வரா ராஜனுக்கு அந்தளவு பெரிய அளவுக்கான ஸ்கோப் இல்லைனாலும் கொடுத்த கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் யோகி பாபு, ஜெகதீஷ், ரேகா இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பட்டாலுமே அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த சீனியராக வரவங்க அவங்க கேரக்டர்லாம் சிறப்பாக எழுதியிருக்கு. அது இல்லாமல் படத்தில் வந்து அங்கங்கே அழகிய லைலா அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி படத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி இப்போ வந்து மஞ்சள் பாய்ஸில் வந்து குணா பாட்டு, கண்மணி அன்போடு ஒரு இடத்துல வரா மாதிரி அழகிய லைலா பாட்டு பல இடங்களில் தேவைக்கேற்ப வந்து சிறப்பாகவே நம்ம அந்த படத்தோட ஒன்ற வைக்குது. அதனால் கண்டிப்பாக தமிழ் பட ரசிகர்கள்லாம் ரசிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. அது இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து பல பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளத்தை வச்சு எப்படி வந்து சுந்தர்சி படங்கள் அவர்கள் சுந்தர்சி அவர்கள் படங்கள்லாம் இருக்குமோ, அப்புறம் நம்ம பிரியதர்ஷன் அவர்கள் படங்கள் மலையாள படங்கள்லாம் எப்படி கிளைமேக்ஸில் வந்து பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை வச்சு ஃபீல் குட்டாக கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸு. அதை வந்து குருவாயூரில் கோயில் மாதிரி செட்டு போட்டு செட்டுன்னே தெரியாத அளவுக்கு உண்மையாக இருக்க மாதிரி ஒரு ஜனத்திரளை வச்சு எடுத்திருக்காங்க. அந்த ஒரு மொத்த டீமுக்கும் நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஒளிப்பதிவாளருக்குலாம் ரொம்ப சிரமமான ஒரு பணி. எடிட்டருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, மொத்த டீமுக்குமே ரொம்ப கேரக்டருக்கு அவங்க டைமிங் எல்லாம் மிஸ் ஆகாமல் நடிக்கணும். துணை டைரக்டர்லேருந்து எல்லாருக்குமே ரிஸ்க்கான சீனு. அது வந்து ரொம்ப ஒரு ஷட்டிலாக ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஓவர் டூ பண்ணாமல் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால் மற்றவங்களுக்கும் பாராட்டுகள். மியூசிக் வந்து அன்கித் மேனன் பண்ணியிருக்காரு. பாட்டெலாம் ஃபீல் குட்டாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ரீமிக்ஸ் பாட்டான அழகிலையில் ப்ளேஸ் பண்ண அந்த மியூசிக் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். கேமராமேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. கேமரா வைட் ஆங்கிள் கிளைமேக்ஸ்லாம் பக்காவாக பின்னி பாராட்டு தெரிவிக்காரு. கேரளாவோட அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் லேண்ட்ஸ்கேப்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டருக்கும் நிறைய பங்கு இருக்குது. அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. படம் மைனஸ் இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபீல் குட்டாக எப்போ முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு அந்த காமெடிலாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் வரும்போது அந்த அளவுக்கு படம் வந்து படத்தில் வந்து சின்ன சின்ன குறைகள் தான் கண்ணுக்கு தெரியுது. அதை கொஞ்சம் கவனித்து மைல்டாக காமெடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே எடுத்துருக்கலாம்னு என்ன அதில் பார்க்கப்படுது. யோகி பாபு படத்தில் இருந்தாலும் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆகுது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அவர் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ட்ராக் மாதிரி வச்சியாவது கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கலாம். நிக்கிலா அனஸ்வரா தான் மெயின் கேரக்டர், லேடிஸ் கேரக்டர். அவங்க கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதி படத்தில் வந்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கும். மொத்தத்தில் இப்பயும் அது நல்ல படம் தான். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். இது ஃபேமிலியோட ரசித்து சிரித்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் பிளாக் பஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு மலையாளத்தில் வந்திருக்க படம். இப்போ இன்னொரு படம் மலையாளத்துலேருந்து வந்து தமிழ்நாட்டிலையும் ஓடக்கூடிய அளவுக்கு சிறப்பான படமாக வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த படக்குழுவினர் மொத்த படக்குழுவினருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். நல்ல ஒரு ஃபீல் குட்டாக 80ஸில் வந்து அந்த காமெடி படங்கள் மாதிரி பாக்யராஜ் அவர்கள் படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படங்கள், அப்புறம் சுந்தர் சி அவர்கள் இயக்குன அந்த உள்ளத்தேலிக்கா, மேட்டுக்குடி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எப்படி ஒரு காமெடிக்கு பேஸாக வச்சு சிரித்து ரசிக்கக்கூடிய அளவில் இருக்குமோ அந்த மாதிரி இந்த படமும் வந்திருக்கு. ஸோ மலையாளத்தில் இன்னொரு பிளாக் பஸ்டர் பார்சல் சொல்கிற அளவுக்கு சிறப்பான படம். இந்த படம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோடவே வந்திருக்கு. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். இப்போ தேட்டரில் பார்க்குறவங்களும் ரசித்து பார்க்கலாம். குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய, ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய, குடும்பங்கள் கொண்டாடும் பிளாக் பஸ்டர் படம். நம்ம சைட்லேருந்து மஸ்ட் வாட்ச் தான் ஃபைனல் வெர்டிக்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். இதான் நம்மளோட விமர்சனம். இந்த விமர்சனம் பிடிச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு திரை விமர்சனம் மட்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.